ஸ்கிரீன்ல தெரியும். அப்படியா? அப்ப அன்னைக்கு தெரிஞ்சா? ஆமா, அன்னைக்கு நான் இப்படிதான் வச்சிருந்தேன். ஆமா, இங்கதான் வச்சிருந்தேன். கேமரா இப்படி திருப்பி வச்சிருந்தேன். அந்த ஆங்கிள் நல்லா இல்ல, இந்த ஆங்கிள் தான் நல்லா இருக்கு. நான் பாத்தியா போயிட்டா தெரியும். நீ எதுக்கு ஐடியா போட்ட எனக்கு நீ தான் தெரியும். இல்ல அதெல்லாம் காட்டணும். நீ அதெல்லாம் நறுக்கறதா நீங்க? இதுதானே திராட்சை வச்சு பொமக்ரானேட். பொமக்ரானேட்னா மாதுளம்பழம். எதுக்கும் ஸ்டோரேஜ் இது பண்ணிட்டு இருக்க? எதுலயாவது ஃபன் கண்டென்ட் கிடைச்சிச்சுனா அது வாய்ப்புல ராஜா. வாயை திறந்தா தானே தீல மூடி. இது பெருசா இருக்கு. நான் கிடைச்சிட்டல. அது 18+. பூதி வேற கே வேற. பூதினா என்ன மீனிங் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம சொல்லுவோம். சொல்லுங்க. கெட்ட வார்த்தை கிடையாது. இப்போ எருமா பண்ணி அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நார்மலான வேர்ட். நார்மலான இருக்கு அந்த மாதிரி தான். அந்த மாதிரி மோதிங்கிறது நார்மலான வேர்ட். நீ வந்து கே கூட கம்பேர் நீங்க எல்லாம் சொல்லுவாங்க பாரு. ஷார்ட் வீடியோ போட்றேன் தான். பணத்தை வாங்காதல. யாம கீழ மோதி கெட்ட வார்த்தை இல்லை தெரியுமா அப்படின்னு போடுங்க. நான் கேட்டிருக்கேன். நான் மோதி வந்து கெட்ட வார்த்தைன்னு எல்லார்கிட்டயும் கேட்டு விசாரிச்சு தான் அந்த வேர்டை யூஸ் பண்றேன். இவன்ட்ட அப்படிதானே? உங்க அம்மா நீ பாப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. சொல்ல நான் எல்லாரும் வேண்டா நீயே வாய் விடாத. நம்மளா கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு இதெல்லாம். சரி, இனிமே அந்த வேலை நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லு. ஹலோ, உங்களை வெட்டி தர சொன்னா இதுல என்ன திங்கிறதுக்கு இருக்கு சொல்லுங்க. லேசா கடிச்சதுக்கு அந்த வாரத்தை தட்டுல உள்ளதே எடுத்துக்குமானா அந்த ஒரே இதுல ஏன் தட்டுன இருக்கும்? இதான் போல போல ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் பைய ஆரம்பிக்கல. அப்படி ஆரம்பிச்சோன்னா வேற வீடியோ நினைச்சிருவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இருக்கு, மாதுளை இருக்கு, அண்ட் நிறைய ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபலூடா செய்ய போறோம். ஃபலூடா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி ஃபலூடா தின்னுருக்கீங்களா? நான் தின்னுருக்கேன் ஒரு தடவை. ஆனா நான் தின்னது இல்லை. ஸோ திங்காத நான் ஒருத்தன் ஃபலூடாவை செஞ்சு இவங்களுக்கு கொடுக்க போறேன். அதுதான் எனக்கு கண்டென்ட். இவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே எங்க அம்மாவுக்கு தான் செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு இவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறேன். என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்ப்போம். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து இத யார் பண்ணி கொடுத்திருக்காங்க. குடிச்சதா இத யார் கட் பண்ணி கொடுத்தா? இதுல ஒரு பழம் நான் தட்டினேன். ஒரு பழம் நானே, நீ அரை பழம். சரி, நான் ஒரு பழம் தட்டினேன். அப்படி sorry. எனக்கு புடிங்கி நீ தட்டிட்ட. அதுக்கு யார் என்னன்னா ஓகே, இப்ப ஃபலூடா பண்ண போலாம். ஓகே, வைகாரன் நம்ம தின்னு சொல்லி எச்சரிக்கையா போது. ஐஸ்கிரீம் ஆளுக்கு 3 இப்படி வெயில ஃப்ளேவர் வைஸா வாங்கிருக்கேன். சோ இந்த ஐஸ்கிரீம்லாம் என்னென்ன காமி காமி நீ 3 எடுத்து காமி, நீ 3 எடுத்து காமி. சின்ன பிள்ளைங்க காட்டணும். சரி, 3 ஃப்ளேவர் வச்சிருக்கேன். என்னன்னா ஒன்னு ஸ்ட்ராபெரி, எங்க அக்கா வெண்ணிலா தான் வாங்க சொன்னா, அது கிடைக்கல, அதனால சாக்லேட், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பைனாப்பிள். சோ இந்த 3 ஃப்ளேவர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? என்னால கீழே காட்ட முடியல, ஏன்னா 3 பேர் இருக்கோமா, அதனால கீழே காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பலவெல்லாம் பேசாம கண்டென்ட் காப்பி கொடுங்க. ஆமா, இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எதுக்குள்ளே எடுத்துக்கோங்க, எது டப்பாக்குள்ளே இருக்கும், அத ரெண்டு சைடு வலிச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா ஆப்பிள் நம்ம வந்து பொடுசு பொடுசா நறுக்கி வச்சிருக்கோம்ல ஆப்பிள், அத வந்து சரி ஏதோ ஒண்ணு அத வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நீ ஒண்ண மட்டும் இதுல கேமரால இங்க தூக்கி காமில பாதி கிளாஸ் தெரியவே இல்ல. சரி பாருங்க, ஆப்பிள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நான் பிடிக்கேன். பிடிச்சுக்கோ. and அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து நம்ம போட போறோம். பின்னாடி இருந்து நான் கீட்டு இருக்கேன், நான் கீரை பாடுறேன். ஐஸ்கிரீம் வந்து போட்டோம். and இது பேர் பாத்தீங்க அப்படின்னா குளுக்கண்டு. ஓகே, குளுக்கண்டா அது கண்டென்ட் இல்ல, குளுக்கண்டு கன்ஃபார்மா சொல்றேன், அது குளுக்கண்டு தான். அந்த ஸ்பூனை தான் ஐயோ வாஷ் பண்றேன் இவ்வளவுதானே வைரஸ் பாத்துக்கோங்க. ஐஸ் போட்டுருக்கோம், அப்புறம் கீழே ஆப்பிள் போட்டுப்போம். ஓகே, இந்த குளுக்கண்டை எடுத்து ஒரு ஸ்பூன் உள்ள போடணும். ஆமா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் எடுத்து அது மேல போடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 இது போட்டாச்சு. அண்ட் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இது என்னது, மாதுளை போடுறோம். இப்படி காட்டு எப்படி. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து நம்ம போடுறோம். ஓகே, இது என்ன ஃப்ளேவர்? தென்
இது ஓரளவுக்கு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதுல ஊத்தணும். சிரப்பை பாத்தீங்க அப்படின்னா ஊத்தியாச்சு. இதுக்கப்புறமா இதுல லைட்டா ஆப்பிள். சரி மேல தூக்கி பிடிங்க. அவங்க 2 பேரும் எது வச்சிருக்கு. நான் ஒரு கப் டிசைன் மொத்தத்துல எல்லாத்தையும் உள்ள போடணும், அவ்வளவுதானே. வச்சுட்டு இதை கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்றீங்க? அவளுக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாலும் கடிச்சு முழுசா சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அதை என்ன ஃபுல்லா சாப்பிட்டு தான் சொல்லுவீங்களா நீங்க? எப்படின்னா ஃப்ரூட்ஸும் ஐஸ்கிரீமையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. கடையில சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. பதில பாத்தீங்களா, அதாவது ஐஸ்கிரீமையும் ஃப்ரூட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்குமா? அதான் மிக்ஸ் பண்றோம். டிசைன்லாம் பண்றாப்ல. ஓகே, எனக்கு தான் அது அப்படிதானே. போதுமா அந்த குல்கண்டு? போடலாம் எவ்வளவு போடணுமோ போடலாம். எனக்கு நல்லா பண்ணி தந்தா ஓகே தான். பாருங்க டிசைன் பாருங்க, இதெல்லாம் பாருங்க. அப்படியே ஒரு போஸ் கொடு. சோ गाइस பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. ஐயோ சாப்பிடுமா இருக்கு. அதுமா ஜூஸ் கடையா தெரியல. நான் வேற சொன்னீங்க மறந்து போச்சு. ஃபலூடா गाइस நாங்க வந்து இப்ப சாப்பிட்டு பார்க்க போறேன். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இந்த ஸ்பூன் தானே. என்னாச்சு அந்த குல்கண்டு நான் நினைச்சேன் குல்கண்டு ஏதோ பண்ண போகுது அப்படின்னு. இதுல என்னென்ன இருக்குன்னு தெரியல. நான் எப்படி தெரியுமா 2 லேயர் போட்டு வச்சிருக்கேன். இதுலயும் ஸ்ட்ராபெரி இருக்கு, இங்க ஸ்ட்ராபெரி இருக்கு. ஆமா ஏன் தெரியுமா, கீழே அடியோட ஸ்பூனை விட முடியாதுல, பாதியில இருந்து எடுத்துக்கலாம்ல. गाइस இத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி தூக்கி லைட்டா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் செம்ம எனக்கு பிடிச்சிருக்கு. செருப்படி விடும். ஸ்பூன் எடுத்து ஓடிடுச்சு. வேற மாதிரி திங்கையும் தெரியலங்க. நான் செய்யலாம் தெரியாதுன்னு நினைச்சேன், திங்கையும் தெரியல. மொத்தமா ஒரு மாதிரி கேவலமா வச்சு கொடுத்தேன். தப்பிச்சு அது மேலே தெரியுது. ஓகே गाइस ஃபலூடா வந்து ஃபன்னா முடிஞ்சிருச்சு. சோ நல்லா இருந்துச்சு அப்படிதானே. குல்கண்டு வந்து கொஞ்சம் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேற லெவல்ல இருந்துரும். அதுல ஏதோ பாக்கு டேஸ்ட் அடிக்கல. கரெக்ட். அந்த பாக்கு அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே வரனா நல்லா இருக்கும். அது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு சும்மா எக்ஸ்ட்ரா மிக்சிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஃபலூடா வேற லெவல்ல வரும். சீரியஸா பேசிட்டு இருக்க மாதிரி பக்கத்துல ஒரு சில்ஸுங்க எல்லாம் என்ன பண்ணுது பாருங்க. அங்க வருங்க. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஃபன்னான வீடியோல சந்திக்கும் வரை உங்களுக்கு